நீங்கள் மதுரையில் போய் வழி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு காரில் இருக்கீங்க, ஒரு காரில் போய் நிற்கிறீங்க, ஒரு 4 பேர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, இந்த இதுக்கு எப்படிங்க நத்தத்துக்கு எப்படிங்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், காருக்குள்ளே உட்காந்து கேட்டிங்கன்னா 4 பேர் இருந்தால் 2 பேர் இறங்கி வந்து நின்று வழி சொல்லுவான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கேருந்து வரீங்க, எந்த இடத்துக்கு போகணும், எல்லா விவரம் கேட்டு இப்படி போய் அப்படி போகணும். அப்போ பக்கத்தில் இருக்க சொல்லுவோம், இரு அது சுற்று அப்படி போகாதீங்க, நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதில் 3ஆவது இன்னொருத்த வருவான் வந்து, எதனா போகணும் இடம் இருக்கா நான் காட்டுறேன் வாங்க. இதெல்லாம் நீங்கள் எந்த ஊரில் பார்க்க முடியாது. இது உண்மையை சொல்லணும்னாக்க மதுரை வந்து அன்பை அதிகமாக விதைக்கிற ஊர் மதுரை. நான் பிறந்த ஊருன்றதுக்காக சொல்லலை, நான் பார்த்து வளர்ந்தது தான். இன்னொரு உதாரணத்தையும் சொல்லணும்னு சொன்னால், இப்போ வந்து ரவுடிசம் வந்து உலகம் பூரா இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு பின்புலம் இருக்கும். ரவுடிசத்துக்கு ஏன் ஃபார்ம் ஆச்சு, மதுரையில் ஒரே ரீசன் தான் இருக்கும், நட்பு. அவன் கூப்பிட்டாங்கனால வந்து பட்டினேன், அவ்வளோதான். நட்புன்ற ஒரே காரணத்தை தாண்டி அதுதான் தம்பி சசி வந்து சுப்பிரமணியபுரத்தில் பதிவு பண்ணியிருப்பான். நட்புக்காக தான். ஆமாம், ஃப்ரெண்டோட தங்கச்சி என் தங்கச்சி, ஃப்ரெண்டோட அப்பா என் அப்பா, ஃப்ரெண்டோட அம்மா என் அம்மா, ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா நான் வந்தேன். இது வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இப்படியே தான் இங்கே வளர்ந்துருக்கோம், இப்படியே தான் வாழ்ந்துருக்கும். அதிகமாக சாருன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அண்ணன் தான். அண்ணே சொல்லுங்கண்ணே, வேணாண்டா சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப அதில் இந்த மக்களுடைய கிராமத்து பழக்கம் இன்னும் நகரம் இல்லாமல் மதுரை மாதிரி டவுன் இல்லாமல் இன்னும் பக்கத்துலன்னா ஃபோர்ஸாக இருக்கும். இந்த அன்பு எப்படி இருக்கும்னா, ஏய் எங்கே போகிற, இந்த பெரியத்தா வீட்டுக்கு போகிறேன், சின்னத்தா வீட்டுக்கு போகிறேன், சாப்பிட்டியா, இல்லை நான் போகிறவள்ள சாப்பிட்டு, ஏய் வடாங்க யூஸ் போல, அதாவது திட்டி கூப்பிட்டு உட்காரா, கையை பிடிச்சி உட்கார சாப்பிடு அப்படின்னு அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை இங்கே தான் பார்க்க முடியும். அதாவது விருந்தோம்பலையே வந்து அதிகாரத்தில் பண்ணி காட்டுற முடியும்னா அது இந்த ஊர் பழக்கம் தான். அது இந்த மதுரையை வந்து மற்றவங்க பார்க்குற பார்வையில் பொதுவாக திரைப்படங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்குறதுல எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, எப்போ பார்த்தாலும் அருவாளும் கைமா அதே தெரியுவாங்க, வெட்டு குத்தாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. இந்த மண் இருக்கு இல்லையா, மதுரை மண், இது அன்பு அதிகமாக கொடுக்கும். உண்மைதான், நானே சொல்லுவேன், ரொம்ப பாசமான உடனே வாங்கினே பண்ணிக்கலானே வாங்கினே அப்படின்றாங்க. பாசத்தை கொடுக்கும். இதோட அணுகுமுறையே வேறு மாதிரி இருக்கும், வேறு ஸ்டைலு. அதனால் மதுரையில் இருந்து வளர்ந்தவனுக்கு வேறு ஒரு ஊருக்கு போய் பார்த்தானா எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். எந்த ஊருன்னு கேட்டால் மதுரைம்பாங்க, இப்போ கேட்டால் பரமக்குடி பக்கத்தில். ஆனால் இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் மதுரை மாவட்டமாக இருந்தது. மதுரை மாவட்டம் தான். அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டமாக, தேனி மாவட்டமாக பிரிஞ்ச காரணத்தினால, ராமநாதபுரம் மாவட்டமாக பிரிஞ்சதுனால பூர்வீகம் வந்து மதுரை எல்லாமே. இந்த மொழி வந்து ஏன்னா அதனால தான் இப்போ நீங்கள் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ கொங்கு பெல்ட்டுக்கு போனீங்கன்னாக்கா அந்த பாஷை வேறையாக இருக்கும், அந்த வழக்கு மொழி வேறையாக இருக்கும். திருநெல்வேலி வழக்கு மொழி வேறையாக இருக்கும். அவங்க மதுரைன்னு சொல்ல முடியாது, சொன்னால் கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த வட்டார மொழியை பேசுகிறதுனால இவங்க எல்லாருமே மதுரையாக இருந்துட்டாங்க. நிர்வாகங்களுக்கு காரணத்துக்காக வந்து டிஸ்ட்ரிக்டாக பிரித்ததில் வேறு டிஸ்ட்ரிக்டாக மாறிட்டாங்க. அதனால் ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். மதுரையை பற்றி மறக்க முடியாதுன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது, என் உடம்புல இருக்கிற பாதி ரத்தமும் சதை எல்லாமே மதுரை தானே. நான் தொடக்க காலகட்டத்தில் சென்னைக்கு வந்தப்போ கூட சமீப காலம் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஊர் எதுன்னு கேட்டால் உலகத்திலே பிடிச்ச ஊர் மதுரை அப்படின்னு நான் சொல்லி பழக்கம் எனக்கு. ஆனால் இப்போது நான் அதை கொஞ்சம் சொல்கிறதில்ல. ஆனால் இது காரணம் என்னென்னா, சென்னை வேறு ஒரு வாழ்வியலை எனக்கு கொடுத்துருக்கு, வேறு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு, வேறு வகையான உறவை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இப்போ நான் எந்த நேர்காணல்லையும் உங்களுக்கு பிடிச்ச ஊர் எதுன்னு கேட்டால் மதுரைன்னு சொல்கிறதில்ல, சென்னைன்னு தான் சொல்கிறேன் நான்.